ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள். இளையோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க பல்வேறு கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் பெட்டிகளை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். பங்களாதேஷில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பங்களாதேஷ் தேசியவாத கட்சித் தலைவர் திரு தாரிக் ரஹ்மான் கூறியுள்ளார். புனே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை பட்டம் வென்றது. இனி விரிவான செய்திகள். இளையோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க பல்வேறு கட்டமைப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அசாம் மாநிலம் குவஹாத்தியில் 5450 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து பேசிய அவர், கடந்த 11 ஆண்டுகளில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சிக்காக கடந்த 11 ஆண்டுகளில் 5.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நாட்டின் 4 நகரங்களில் 225 மின்னணு பேருந்து சேவைகளை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குவஹாத்தியில் 100 பேருந்துகளும், நாக்பூர் மற்றும் பாவ் நகரில் தலா 50 பேருந்துகளும், சண்டிகரில் 25 பேருந்து சேவைகளும் இன்று தொடங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே 3000 கோடி ரூபாய் மதிப்பிலான குமார் பாஸ்கர் வர்மா பாலத்தை பிரதமர் திறந்து வைத்தார். தில்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களைச் சேர்ந்த 12 மாவட்டங்களில் ரயில் இருவழிப்பாதை திட்டங்களுக்கு பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 18,509 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டம் மூலம் கசாரா மான்மத், தில்லி அம்பாலா, பலாரி ஹொசாபேட்டே இடையே 3வது மற்றும் 4வது ரயில் வழித்தடங்கள் அமைப்பதற்கான திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் வழித்தட விரிவாக்கம் வரும் 2031ஆம் ஆண்டுக்குள் முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் மூலம் 2,65 லட்சம் மனித வேலை நாட்கள் உருவாக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில் பெட்டிகளை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பயணிகளின் வசதிக்காக ரயில் பெட்டிகளை பராமரிப்பதற்கான ஆணைகள் ஏற்கனவே சிறப்பாக செயல்பட்ட நிறுவனங்களுக்கே வழங்கப்படும் என்று கூறினார். அடுத்த 3 ஆண்டுகளில் 124 ரயில் சரக்கு முனையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். முதல் வகுப்பு ரயில் பெட்டிகள் போல் சாதாரண வகுப்பு பெட்டிகளையும் தூய்மையாக பராமரிப்பதற்கென சிறப்பு பணியாளர்கள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று அவர் கூறினார். முதல் கட்டமாக 80 ரயில்களில் இந்த தூய்மை பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். நகர்ப்புற மேம்பாட்டு நிதிக்காக 1 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சரவை கூட்டத்தில் அனுமதி அளிக்கப்பட்ட இந்த திட்டம் மூலம் அடுத்த 5 ஆண்டுகளில் 4 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை ஈர்க்க முடியும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நகர்ப்புற வளர்ச்சிக்காக இத்திட்டத்துக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பொதுமக்களின் அடிப்படை வசதிகளின் மேம்பாட்டுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சமூக வலைதளம் மற்றும் கைபேசிகளை கட்டுப்பாடுகளுடன் பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும் என்று இளைஞர்களுக்கு அவர் வலியுறுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு இணையதள சூதாட்டத்தை ஒழிக்க கடும் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மூலம் பல்வேறு குடும்பங்கள் நிதி நெருக்கடியிலிருந்தும் இணையதள மோசடியில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டுள்ளதாக திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார். மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொல்லம் ரயில் நிலையத்தில் 5 அடுக்கு வாகன நிறுத்தும் இடத்தை இன்று திறந்து வைத்து பேசிய அவர், கேரளா உட்பட நாடு முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை நவீனமயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக கூறினார். இந்த வாகன நிறுத்தும் இடத்தில் 200 இருசக்கர வாகனங்களும் 130 கார்களும் நிறுத்த வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக திரு சுரேஷ் கோபி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். பங்களாதேஷில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பங்களாதேஷ் தேசியவாத கட்சித் தலைவர் திரு தாரிக் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். டாக்காவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதிய அமைச்சரவை வரும் 18ஆம் தேதிக்குள் அமைக்கப்படும் என்று கூறினார். பங்களாதேஷில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்றதை அடுத்து முதல் முறையாக செய்தியாளர்களை சந்தித்த திரு தாரிக் ரஹ்மான், வன்முறை சம்பவங்களை தடுக்க அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். தேசிய நலனுக்காக அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த வெற்றி மக்களின் வெற்றி என்றும் ஜனநாயகத்தின் வலிமையை இது பிரதிபலிப்பதாக அவர் கூறினார். பங்களாதேஷில் 299 தொகுதிகளுக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பங்களாதேஷ் தேசியவாத கட்சி 209 தொகுதிகளிலும், பங்களாதேஷ் ஜமாத்-இ-இஸ்லாமி கட்சி 68 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. மத்திய அரசின் தீன் தயாள் உபாத்யாயா ஊரக வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டம் பாய்ச்சல் தனியார் கல்லூரியில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாம் மூலம் தாங்கள் வேலைவாய்ப்பு பெற்றுள்ளதாக இதில் கலந்து கொண்ட பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர். என் பேர் பவித்ரா. கவர்மெண்ட் ஜாப் ஃபேர் வந்துட்டு இன்னைக்கு எங்கள் காலேஜில் நடக்குது. இப்போ வரைக்கும் நாங்கள் வந்துட்டு வெளியில் கம்பெனிஸில் போய் தான் அட்டன் பண்ணியிருக்கோம். இப்போ எங்கள் காலேஜ்லேயே 40+ கம்பெனிஸ் வந்து இங்கே வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கேயே நாங்கள் வந்துட்டு ஒரு 4 கம்பெனிஸ் பார்த்துருக்கேன். எங்களுக்கு வந்துட்டு ஆஃபர் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஸ்கீம். என்னோட பேர் சுசீலா. நான் நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம் ஒன்றியம் ஏலூர் கிராமத்துலேருந்து வரோம். இங்கே வந்து வேலைவாய்ப்பு முகாம் நடக்குது சொல்லி எங்களுக்கு சொன்னாங்க. அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்தோம். இங்கே வந்து நிறைய கம்பெனிஸில் வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச ஒரு 4-5 கம்பெனி செலக்ட் பண்ணி நாங்கள் ரெஸ்யூம் கொடுத்துருக்கோம். அதில் 2 இதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஜாப் ஓகேவோ நாங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு போகிற மாதிரி முடிவு பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு ஊராக தொலைவி போய் ரெஸ்யூம் கொடுத்து வேலை வாங்குறது ரொம்ப கஷ்டமான ஒன்று. மகளிர் குழு மூலிமா எங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தீவிரவாதத்தை ஒடுக்க உறுதி பூண்டிருப்பதாக மத்திய ரிசர்வ் காவல் படை தலைமை இயக்குநர் திரு ஞானேந்திர பிரதாப் சிங் தெரிவித்துள்ளார். புல்வாமா தீவிரவாத தாக்குதலின் 7வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாதுகாப்பு படையினர் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒருங்கிணைந்து செயல்படுவார்கள் என்று கூறினார். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு இதே நாளில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 40 மத்திய ரிசர்வ் காவல்படை வீரர்கள் உயிரிழந்தனர். ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்புக்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முனிச் பாதுகாப்பு மாநாட்டின் அடிப்படையில் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே வட அட்லாண்டிக் பெருங்கடலில் பிரிட்டனின் HMS பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் போர்க்கப்பல் அனுப்பப்படும் என்று பிரிட்டன் பிரதமர் திரு கீர் ஸ்டார்மர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா நட்பு நாடு என்ற போதிலும் ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். புனே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை பட்டம் வென்றது. இப்போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 7-6, 6-3 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மிசாகி மட்சுதா எரி ஷிமிசு இணையை வென்றது. சென்னை சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹர்மித் தேசாய் யசஸ்வினி கோர்பாடே இணை இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 11-9, 11-6, 11-9 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் பயஸ் ஜெயின் சிண்ட்ரலா தாஸ் இணையை வென்றது. உலக பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரமோத் பஹத் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 21-12, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முகமது அல் இம்ரானை வென்றார். ISL கால்பந்து போட்டி இன்று தொடங்கியது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பெல்ஜியத்தை எதிர்கொள்கிறது. ரூர்கேலாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோருக்கு வேலைவாய்ப்பு அளிக்க பல்வேறு கட்டமைப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ரயில் பெட்டிகளை தூய்மையாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். வளர்ந்து வரும் நாடுகளின் குரலாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார்.
பங்களாதேஷில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பங்களாதேஷ் தேசியவாத கட்சித் தலைவர் திரு தாரிக் ரஹ்மான் கூறியுள்ளார். புனே சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அங்கிதா ரெய்னா, ஸ்ரீவள்ளி ராஷ்மிகா இணை பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.